முருகர் மேல ஈர்ப்புன்றது எப்பயுமே இருக்கு. ஏன்னா தமிழ் கடவுள் அப்படின்றதுனால அது இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். நம்மளை காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர். எனக்கு வந்து நாட்டாள் தெய்வங்கள் மேல பெரும் நம்பிக்கை உண்டு. ஸோ காவல் தெய்வங்கள் மேல பெரும் நம்பிக்கை உண்டு. அப்படி நான் முருகரை இங்க வாழ்ந்த ஒருத்தராக தான் பார்க்குறேன். ஸோ அப்போ அவர் இங்க வாழ்ந்து நம்மளுடைய மலைகளின் அரசனா இருந்து அங்க இருந்த மக்களை காப்பாத்துன்னு குடித்தலைவனா தான் நான் முருகனை பார்க்குறேன். வேற எந்த இதையும் நான் நம்பல. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல முருகன். அப்படி இருக்க ஒருத்தரை என்னைக்குமே, ஏன்னா நம்மளை காத்தவங்களை தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய வரலாறு சொல்லு. அப்படி பார்க்குறப்ப அவரையும் நான் அப்படி பார்க்கும்போது என்னையை காத்திருக்கக்கூடிய சக்தியை நான் வந்து முருகரை பார்த்தேன். காலேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஈர்ப்பு இருந்துச்சு. சித்தர் வழிபாட்டுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப கனெக்ட் கிரியேட் ஆச்சு. இந்த பாம்பன் சாமி கனெக்ட் என்னன்னு சொல்கிறேன். நான் வந்து மீசை முறுக்கில் ஷூட்டில் இருக்கேன். இதை நான் இதுவரையிலும் எங்கேயுமே பதிவு பண்ணாது. மீசை முறுக்கில் ஷூட்டில் இருக்கேன். அப்போது ஒரு பையன் என்கிட்ட வந்து பழக ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்திருக்கப்ப வேற என்னடா இருக்குது பக்கத்துலன்னு கேட்குறேன். இதை ஒட்டி பின்னாடி ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொன்னான். யாரா என்ன கோயில்றா இது? பாம்பன் சாமிகள் கோயில்னு. அப்புறம்தான் நான் இது என்ன ஊர்ரா அப்படிங்கிற. பிறப்பின் வலசைன்னு. இது என்னடா ஊர் அப்படின்னா, இல்லைண்ணே அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்தில் தானே இது. அவர் இந்த இடத்துல இருந்தானே தவம் பண்ணார். இந்த தவம் பண்ணி தான் அவர் இங்கே தான் முருகரை முதல் முறையாக பார்க்குறாரு. முருகர், அருணகிரிநாதர், அகத்தியர் 3 பேரும் சேர்ந்து அவருக்கு அருட்காட்சி கொடுத்த இடம் இது. அப்படி ஒரு இடம் அது.